எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையட்டும். ஓம் ஓம் வராகி, ஜெய் ஜெய் வராகி. வராகி சில வீட்டுக்குள்ள கொண்டு வந்த உடனே ஊருப்பட்ட பிரச்சனைகள் எங்க வீட்டுல வருது, எங்க கணவருக்கு அது பிடிக்கல, எங்க குடும்பத்துல எல்லாரும் சொல்றாங்க சுவாமியை கொண்டு போய் திருப்பி கோயில்ல வச்சிடுன்னு. இது பல அன்பர்கள் என்ன பல விதமான நேரத்துல கேட்ட ஒரு கேள்விதான். இதே கேள்வி உங்க மனசுலயும் இருக்குன்னா கண்டிப்பா இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போன்ற காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வராகி வழி அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வராகி பற்றிய முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா வராகி வழி வாட்ஸ்அப் குரூப்லயும் விருப்பம் இருந்தால் இணைந்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வராகி சிலையை வீட்டுல கொண்டு வந்து வச்சுட்டோம், ஊருப்பட்ட பிரச்சனையா இருக்குன்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்காக ஒரு 3 பாயிண்ட் நான் சொல்றேன். நம்பர் 1, வராகி என்பவள் யாருன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், தெரியாதுன்னா பாருங்க. வராகி என்பவள் ஏதோ துர்தேவதை எல்லாம் கிடையாது. அவ அம்பிகையோட ஸ்வரூபம், சிவனில் பாதியான சக்தியோட ஸ்வரூபம் தான் வராகி. வேற ஒன்றும் டிஃபரெண்ட் கிடையாது. சப்த மாதர்கள் வழிபாடுங்கிறது தொன்று தொட்டு நம்ம நாட்டுல நடக்கிற விஷயம்தான். கிராமப்புறத்துல இருந்து நகரப்புறம் வரைக்கும் எல்லா சிவனாலயங்களையும் சப்த மாதர்கள் இருக்கிறார்கள் கோஷ்டத்தில். அதனால இது புதிய வழிபாடு கிடையாது. நீங்க ஒரு புதிய தெய்வத்தை வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வைக்கிறீங்கன்னு நினைக்காதீங்க, அது உண்மை கிடையாது. இது ஏதோ தெரியாத தெய்வம் அதனாலதான் பிரச்சனை வருதுன்னு நினைக்கிற அளவுக்கு வித்தியாசமான தெய்வம் கிடையாது வராகி. 2வது விஷயம், வராகி என்பவள் அம்பாள் இல்லையா? கோடி சூரிய பிரகாசத்தோடு இருக்கிறாள், ஞானத்தின் ஸ்வரூபம் இல்லையா? களங்கமே இல்லாதவள். அப்படிப்பட்ட வராகியை கொண்டு வந்து வீட்டுல வைக்கும் பொழுது நம்ம வீட்டுல ஆல்ரெடி இருக்கக்கூடிய பிரச்சனைகள், குழப்பங்கள், கர்ம வினைகள் எல்லாமே வெளிச்சத்திற்கு வரும். ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் உங்களுக்கு. அழுக்கா ஒரு வீடு இருக்கு, ஆனா அந்த வீட்டுல லைட்டே இல்லை. அப்ப உள்ள இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? அது அழுக்கா இருக்கிறதுன்னு தெரியாம இருப்பாங்க. கிச்சன்ல டேபிள்லாம் ஒரே அழுக்கு பீசுக்கா இருக்கு, செவருல எல்லாம் பெயிண்ட் பிஞ்சு வந்துட்டு இருக்கு, டைல் உடஞ்சு கிடக்குன்னா லைட் இல்லைன்னா கண்ணு தெரியாது நமக்கு. அப்ப எல்லாம் நல்லா இருக்குன்னு நம்ம நினைச்சு நம்ம ஜாலியா இருக்கும். சரியா? இப்ப ஒரு பயங்கரமான ஒரு லைட்டை கொண்டு வந்து நீங்க போட்டீங்கன்னா, பெரிய ஒரு ஃபிளட் லைட் மாதிரி ஒரு லைட்டை கொண்டு வந்து போட்டீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நம்ம கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அது லைட்டோட பிரச்சனையா இல்ல ஆல்ரெடி நம்ம வீடு சரியா இல்லைன்னு அர்த்தமா? நம்ம வீடு சரியா இல்லாததுனால அந்த வெளிச்சம் அதை காண்பிக்கிறது இல்லையா? சோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில கர்மாக்களால் இருக்கக்கூடிய குறைபாடுகள், இல்ல நம்மளோட கெட்ட குணங்களால் இருக்கக்கூடிய குறைபாடுகள், இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில கூட இருக்கக்கூடிய சொந்தங்களால் வரக்கூடிய பிரச்சனைகள், இந்த மாதிரி பல பல விஷயங்களை வெளிச்சம் போட்டு காட்டுபவள் வராகி. அதானே தவிர அவள் பிரச்சனைக்கு காரணம் கிடையாது. 3வது பாயிண்ட் என்னன்னா, வராகி சிலையை கொண்டு வந்து வைக்கும் பொழுது வராகி எப்படிப்பட்டவள்? அவள் ஒரு போர் படை தளபதி. அவ ரொம்ப ஒழுக்கமா இருக்கிறவ. இந்த மாதிரி குறைபாடுகள் இருந்தா தட்டி கேட்கக்கூடியவள் இல்லையா? இப்ப நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, ஆனா தப்பான இடத்துல நிக்கிறீங்க. அதாவது நுங்கம்பாக்கம் போனோம்னா நீங்க போய் ஏதோ ஒரு மதுரை போற பஸ் கிட்ட நிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, பஸ் ஸ்டாண்ட்ல. தம்பி தப்பான இடத்துல நிக்கிற, இங்க வாப்பா, இப்படி போனா ஃபாஸ்டா போலான்னு அம்பாள் சொல்லுவா. எப்படி சொல்லுவா? இந்த வேலை உனக்கு வேண்டான்னு சொல்லி இந்த வேலை போவதற்கான சான்ஸ் உண்டு. எதுக்காக பண்றா? இன்னொரு கதவை திறந்துட்டு தான் ஒரு கதவை மூடுவா அம்பாள். நம்மள நிர்கதியா விடுறது அவளுக்கு எந்த விதத்துலயுமே யூஸ் கிடையாது. கரெக்டா? கடைசியில யார்கிட்ட போவோம்? திருப்பி அவள்கிட்ட தானே போவோம். எதுக்கு அப்படி பண்ண போறா அம்பாள்? அதனால அந்த மாதிரியான விஷயங்கள்ல அம்பாள் பண்ண மாட்டா. தவறான ஒரு இடத்துல நம்ம நோக்கி போயின்னு இருக்கோம்னா அதை மாத்தி விடுவா. இப்ப ரொம்ப கணவன் மனைவிக்குள்ள ரொம்ப அடிதடி பிரச்சனை ஆறுது, ஒருத்தர் ஒருத்தர் உயிருக்கே அபாயமாக போறது, இல்ல இந்த 2 பேரும் சேர்ந்து இருக்கும் பொழுது அந்த கர்மா ரொம்ப கொடூரமானது, இந்த குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படும், இந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா வேண்டாம்னு அம்பாளை அதை பிரிச்சு விடுவா. சரியா? அதை ஏத்துக்க மாட்டேன்னு நம்ம சொல்றதுதான் பிரச்சனையே. அவ என்ன காமிக்கிறாளோ அதை ஏத்துக்கக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு தேவை. 3 பாயிண்ட தவிர 4வது பாயிண்ட், வராகி வழிபாடு, வராகி வழிங்கிறது எல்லாருக்கான பாதை கிடையாது. அதுக்கு ரொம்ப தைரியம் தேவை, அந்த பாதையில நடக்க ஒழுக்கம் தேவை. ஒழுக்கம்னா என்ன? அவளோட பூஜைகளையோ மந்திரங்களையோ விடாம புடிச்சுட்டு சொல்லக்கூடிய ஒழுக்கம் தேவை. எல்லாமே அம்பாள் தான், அவளுக்கு தெரியும் கரெக்டான பாதையை காமிப்பாங்கிற சரணாகதி தேவை. சரணாகதி விட்டால் நமக்குள்ள இருக்கக்கூடிய 4 அகந்தை தூர ஓடி போயிடும். இதெல்லாம் இருக்கும் பொழுதுதான் அந்த வராகி வழிபாடு முழுமையாக பலன் கொடுக்கும்.
உண்மையை வெளிச்சம் போட்டு அம்பாள் காமிக்கும் பொழுது அதை ஒத்துக்கொள்ளக்கூடிய தைரியம் இல்லாவிட்டால் வராகியின் பாதை நமக்கு சரியான பாதை கிடையாது. அழுக்கான வீட்டுல நம்ம அப்படியே இருக்க ரெடியா இருந்தா வராகி மாதிரியான லைட்டு தேவையில்லை, அப்படியே இருக்கலாம், தப்பு கிடையாது. சில சமயம் நம்ம அதுக்கு ரெடியா இருக்க மாட்டோம், அது பரவாயில்ல, அதனால தப்பு கிடையாது. சிலையை கொண்டு போய் கோவில்ல வைக்கிறதுனால வீட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மாறப்போவது கிடையாது. சோ இந்த 4 பாயிண்ட் உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். திருப்பி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சிலையால பிரச்சனை கிடையாது, பிரச்சனை இருக்கிறத வராகியின் வருகை நிச்சயமாக உங்களுக்கு காண்பித்து கொடுப்பாள். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இது போல பல நல்ல நல்ல விஷயங்களை நம்ம சேனல்ல போட்டுட்டு தான் இருக்கோம். அதனால கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட நிச்சயமா ஷேர் பண்ணுங்க. இன்னொரு காணொளியில் விரைவில் சந்திப்போம். நன்றி. ஓம் வராகி, ஜெய் வராகி.